பொதுவாக கண்ணதாசனுடைய தலைப்பு இன்றைக்கு எனக்கு ரசனை என்று கொடுத்திருக்கிறார்கள். இதில் என்னன்னா 5000க்கு மேற்பட்ட பாடல்கள் கண்ணதாசன் பாடியிருக்கிறார். ஆனால் அதில் இந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டாகவும் இருக்கணும், அந்த பாட்டு எனக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு பிரச்சனை. அதில் 5000 பாட்டும் கண்ணதாசனுக்கே தெரியாது. அவர் எழுதிட்டாரே தவிர எல்லா கவிஞர்களுக்கும் அதான். லலிதா ஜெயவந்த் அவர்களுக்கு தெரியும், அவங்க எழுதிடுவாங்க அப்போதைக்கு. ஆனால் எல்லாவற்றையும் மனநமாக இருக்கும் என்று சொன்னால் இல்லை, எல்லா பாட்டும் எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் அதில் ரசனை சார்ந்த ஒரு சில பாடல்கள் மட்டும் இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே கண்ணதாசனுடைய பெருமைகள் என்று ஒன்றெண்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 8ஆம் வகுப்பு படித்து இவ்வளவு இலக்கியத்தை படித்த ஒரே பெருமகன் கண்ணதாசன் மட்டும்தான். அதை பெருமையா சொன்னார். பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டு மொழிமழையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன், ஆனால் 8ஆம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார். பின் ஏழ்மையில என்னை உலகில் விட்டார், கல்வியில்லா வாழ்வு கரைகானா தோணி என கலங்கினேன், கற்றாரை கண்டு கரையிலே நின்றேன், வந்தாயே தாயே பாமகளே என்றாயே, தந்தாயே நாவில் சரஞ்சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, எரியும் நெருப்பினிலை என்னை எரித்தாலும் உன்னை தான் காணும் உலகம் தமிழ் தாயே, சின்ன மகள் உன்னை சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன்னு சொன்ன அற்புதமான கவிஞன் கண்ணதாசன். அதாவதுங்க, கண்ணதாசனுடைய மிகப்பெரிய பெருமை என்னன்னா, யாரும் அவரை குறை சொல்ல முடியாது. கண்ணதாசன் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுவார், அதுவும் எல்லாருக்குமே தெரியும். மாற்றி மாற்றி சொல்லுவார், இது தெரியும். கண்ணதாசன் இறந்து கிடக்கிற பொழுது கவிஞர் வாலி எழுதினார் கண்ணதாசனை பார்த்து, நீ தாடி இல்லாத தாகூர், மீசை இல்லாத பாரதி, சிறுகுடர் பட்டியிலே பிறந்து சிக்காகோ நகரிலே சங்கமித்த ஜீவநதியே, உனக்கு 3 தாரங்கள் இருந்தாலும் உன் மூலாதாரம் முத்தமிழ் தானே. உனக்கு 3 தாரங்கள் இருந்தாலும் உன் மூலாதாரம் முத்தமிழ் தானே. உன்னுடைய மரணத்தினால் எனக்கு ஒன்றே ஒன்று புலனாகின்றது, இந்த உலகத்திலே எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன். ஆதலால் தான் இதோ அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டிருக்கிறான் என்று வாலி கண்ணதாசனை பற்றி சொன்னார். எந்த கவிஞனும், அதாவது கவிப்பேரரசு கூட சொல்றார், அவர் கட்சி மாறி இருக்கலாம், களம் மாறி இருக்கலாம், கொள்கை மாறி இருக்கலாம், ஆனால் கவிஞன் என்ற புள்ளியிலிருந்து அங்குல மரமும் மாறாத ஒரே கவிஞன் கண்ணதாசன் என்று அவர் பதிவு செய்கிறார்.